வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 4 இலக்கணவியலில் பகுதி 2 தான் பார்க்க போகிறோம். பகுதி 1 வீடியோ யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பகுதி 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referrals. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. Has SPO, has SPO TVM, has work from home, has earn money online, has part-time job, has mobile based job, has jobs in Tamil Nadu, has typing jobs, has freelancer work. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 4 இலக்கணவியல் பகுதி 2. கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்று கூறியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, விக்டர் யூகோ. அடுத்த 2வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் இலக்கியம் என குறிப்பிட முடியாததை சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, நாட்குறிப்பு. அடுத்து 3வது கொஸ்டின், பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடைக்குறிப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று, சிலப்பதிகாரம் ஒரு புனைவிய இலக்கியமாகும். இது சரி. காரணம், கற்பனையும் கதை மாந்தர்களின் மிகைப்படுத்தப்பட்ட பண்புகளும் புனைவிய இலக்கியங்களின் அடையாளங்களாகும். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து 4வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் திறனாய்வாளருக்குரிய தகுதியாக கருதப்படாததை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, விருப்பு வெறுப்புக்கு இடமளித்தல். அடுத்து 5வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் விதிமுறை திறனாய்வுக்குரிய சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சில விதிகளை தாம் மேற்கொள்ளும் இலக்கியத்தில் அப்படியே பொருத்தி காணல். அடுத்து 6வது கொஸ்டின், பாரதிதாசன் கவிதை ஒப்பீடு எனும் தலைப்பில் திறனாய்வு செய்வதற்கு பொருத்தமான அணுகுமுறை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஒப்பியல். அடுத்து 7வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான விடைக்குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, மனித மனம் சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்களை முன்வைத்து இலக்கியங்களை ஆராய்வது உளவியல் அணுகுமுறை. இது சரி. கூற்று 2, உளவியல் அணுகுமுறை தோற்றம் பெறுவதற்கு சிக்மண்ட் ஃப்ராய்டின் உள பகுப்பாய்வு கோட்பாடே அடிப்படையாக அமைந்தது. இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று 1, கூற்று 2 சரியானவை. அடுத்து 8வது கொஸ்டின், மார்க்சிய கோட்பாட்டை உருவாக்கியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, காரல் மார்க்ஸ். அடுத்து 9வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் பொருத்தமில்லாத கூற்றை சுட்டிக்காட்டுக. இதில் பொருத்தமில்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் இ, அச்சிடப்பெற்றவை எல்லாம் இலக்கியங்கள் ஆகும். அடுத்து 10வது கொஸ்டின், நெடுநல் வாடையில் பாண்டிய மன்னர்களுக்குரிய அடையாளத்தை
மாலையாக குறிப்பிடுவதை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ வேப்பம்பூ. அடுத்து 11வது கொஷின். புடல்காய் என்ற சொல்லுக்குரிய வேரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ புலை. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.